இந்துக்களோட பெரும்பான்மை வாக்குகளை வாங்கிக்கிட்டு அந்த இந்துக்களை நாங்க வேற ஒழிப்போம், சனாதனத்தை வேரோட பூண்டோட அடிச்சுவோம், தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, இங்க சனாதனிக்கு வேலை இல்லைன்னா அப்ப நாங்கெல்லாம் யார வெண்ணைங்க? இந்த மாநிலம் ஒண்ணு இஸ்லாமிய மாநிலமா மாறணும், இல்லைன்னா கிறிஸ்தவ மாநிலமா? இதுதான் உங்களுக்கு ஜனநாயகத்துல அடிப்படையா? இதுதான் உங்களுடைய லட்சியமா, கொள்கையா? உங்களை யாரும் சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்ற எவனுமே ஒரு ஊழலை ஒழிப்போம், திருட்ட ஒழிப்போம், பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், இலவசத்தை ஒழிப்போம், நல்ல ஆட்சியை தர்றதுக்கு இடையூறா இருக்கிறவங்கள உள்ள போட்டு பிதுக்குவோம் அப்படி யாராவது சொல்றீங்களா? ஜெயிக்கிற வரைக்கும் அப்படி கும்பிடு போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, கோயிலுக்கு போறீங்க, திருநீர் பூசுறீங்க, மாலை போட்டுக்கிறீங்க, பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் வாங்கிக்கிறீங்க. வெளியில வந்த பிறகு, ஜெயிச்சு வந்த பிறகு சனாதனத்தை ஒழிப்போம், இதுக்காக எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. மலையில தீபம் ஏற்ற முடியல, அதெல்லாம் பத்தி அந்த ஜனங்க யோசிக்கல. ஏன்னா நீங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அரசியல் ரீதியாக நீங்கள் தெளிவாக உள்ளீர்கள். சனாதனம், இந்து தர்மம், நாங்க இந்து அப்படின்னு பேசிக்கிட்டு வாழ்றவங்க தான் இங்க இந்து மதத்தை பத்தியும் தெரியல, அரசியலை பத்தியும் புரியல, அரசாங்கத்தை பத்தி நீங்க லட்சியம் பண்ணல, மக்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சமாவது நீங்களும் உணர்வோட இருங்க, உங்க வருங்கால தலைமுறையும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு நல்லது உள்ளதை சொல்லிக் கொடுங்க. இந்த சூது இப்படி நடக்குது இல்ல நமக்கு பின்னால, இதை கத்துக் கொடுங்க. இப்படி நான் பேசுறதுனால நான் ஒன்னும் பிரிவினைவாதி கிடையாது, மத துவேஷி கிடையாது. அதையும் இந்த பதிவை பார்க்கறவங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. குறிப்பா இந்துக்களாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். அப்படி வாழ முடியாத நிலை வந்தால் ஓடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடையாது. சுத்தி எல்லாமே வேற அமைப்புகள் தான், ஓட முடியாது. மேற்கு வங்காளத்தில் எப்படி உதவாங்க இந்துக்கள், இன்னைக்கு எப்படி இன்னொரு சுதந்திரம்? ஏற்கனவே நான் பேசியிருப்பேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, இந்துக்களுக்கு வரலன்னு. அது மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் புருவாகிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.